ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிங்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காரு. அதே நேரத்தில் ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸராகவும் இருக்காரு. அதனாலேயே அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாதி பேத்துக்கு இவர் பிடிக்காமையே இருக்கு. எதுக்குன்னா, இவர் யார் எந்த தப்பு பண்ணாலும் அடித்து திருத்தி கேட்குறாரு. அதனாலேயே இவரை யாருக்கும் பிடிக்காம இருக்கு. அதே நேரத்தில் இவரோட அண்ணே வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க அண்ணனையும் 18 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய கேங்ஸ்டர் சேர்ந்த ஒரு குரூப் வந்து ஹாங்காங்ல இருந்து ஒரு சரக்கை இறக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து இந்த கேங்குக்கு லீடரே உங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி விஜய் தேவரகொண்டா சொல்றாங்க. அதனால விஜய் தேவரகொண்டா இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் திரும்பி வந்தா எங்க அண்ணனோட தான் திரும்பி வருவேன், இந்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு போறாரு. போன இடத்துல விஜய் தேவரகொண்டாக்கு என்ன ஆச்சு, கடைசியில என்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கௌதம் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே லேக் வைக்காம ஃபைட் சீன்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. எமோஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. வில்லனா நடித்த சத்யதேவ் வந்து அவரோட நடிப்பை வேற லெவலில் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துலலாம் அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஜெயில் இன்ட்ரோவாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டை வச்சு தான் படத்தை முடிப்பாங்க. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல செட் ஒர்க்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல மியூசிக்னு பார்த்தோம்னா, அனிருத் வந்து அவரோட ஒர்க்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே விஜய் தேவரகொண்டாவும் அவரோட ஆக்டிங்கை சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த ஃபைட் சீன் எல்லாத்துலேயுமே. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கௌதம் வந்து என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும், இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அண்ணன் காணாம போயிடுவாங்க, அண்ணனை தேடி தம்பி போற மாதிரியும், தம்பி காணாம போயிடுவாங்க, அண்ணன் தேடி போற மாதிரியும் பல படத்தை நம்ம பார்த்துருப்போம். அதையே நம்ம டைரக்டர் கௌதம் வந்து ஒரு மாதிரியா ஃபைட் சீனு, போலீஸு, இன்வெஸ்டிகேஷனு, எமோஷனு அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரியா வேற மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு ட்ராக்ல அது வாட்டா போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும், பல இடத்துல என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசுறீங்க அப்படின்னு தான் நமக்கு படம் பார்க்கும்போது இருக்கும். ஹீரோ விஜய் தேவரகொண்டா வந்து என்னதான் அவரோட ரோலை நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாலும், சில இடத்துலலாம் என்னதான்டா அந்த மனுஷன் பண்றாரு அப்படின்னு தான் இருக்கும். ஆனா வில்லனா நடிச்ச சத்யதேவ் வந்து அவரோட ஒர்க்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, படத்துல ஒரு 1-2 சீனை வந்து பார்க்கும்போது இந்த மனுஷனால இப்படி நடிச்சிருக்காரே அப்படின்னு தான் நமக்கு படம் பார்க்கும்போது இருக்கும். படத்துல பார்ட் 2க்கு லீடு வச்சு வேற முடிச்சிருக்காங்க. பார்ட் 1லயே தேவையில்லாத காட்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் பார்ட் 2க்கு லீடு வேற வச்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் ஃபேமிலியோட தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.